டிவைக்கு பார்த்துட்ருக்கோம். A1 B2 C3 எக்ஸெட்ரா Z26 என்ற ஒரு கொடுக்கப்பட்ட வரிசையில் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சர்டன் ஃபார்மேட் கொடுத்துட்டு உங்களை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கேட்குறாங்க. இது நார்மலாக எப்பயும் ஏபிக்கு எவ்வளோ வேல்யூ கொடுப்போமோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்னை நம்ம தேர்டுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது ஃபைன் பண்ண பார்ப்போம். நம்மளுக்கு எஃப்க்கு வேல்யூ என்ன வரும்? 6. ஜேக்கு வந்து எவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா 10. எண்ணுக்கு வந்து 14, இதுக்கு 19. இதை வச்சு என்ன இதில் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடிஷன் பண்ணலை. அப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 4 வச்சு இங்கே வந்து 4 ஸ்கொயர் பண்ணால் 16 இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 5, அது ஸ்கொயர் பண்ணால் இங்கே இருக்குது. அப்போ மாற்றி டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இங்கே அதுவும் இதுக்கு அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். செகண்ட் ஒன்னில் எல்லுக்கு நம்மளுக்கு தெரியும் 12, இசட்டுக்கு 26. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 14. கரெக்டாக அந்த 14 ஸ்கொயர் பண்ணால் 196. ஓகே, கரெக்டாக தான் வருது. அப்போ எஸ்ஸுக்கு 19, எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24, x24. ஓகேவா? அப்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் 5, அது ஸ்கொயர் பண்ணால் 25 வருது. ஸோ அதே ஃபார்மேட் தான் லாஸ்ட் ஒன்றும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போது இதில் பாருங்கள், என் எவ்வளோ வரணும் நம்மளுக்கு? n 14, q வந்து நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ? 17. கரெக்டாக? W வந்து பார்த்திங்கன்னா 23, Y வந்துட்டு 25. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 வரும். அப்போ பீட்டா வந்து 9. இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. அப்போ 4, 9 தான் சம்மோட ஆன்சர். ஓகேங்களா?